Hi friends, hope you all are good. இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்க இல்லஸ்ட்ரேட்டர் வெக்டார் ஃபைலை எப்படி பவர் பாயிண்டில் கம்ப்ளீட்லி கலர் எடிட்டபிளாக மாற்றலான்றதை பற்றி பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேட்டர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபைல் இருக்குது. நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் வெக்டார் ஃபைலை பவர் பாயிண்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அன்குரூப் பண்ணிக்கோங்க. எல்லாமே எடிட்டபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் மாற்றி பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆஸ் போயிட்டு வெக்டார் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் இஎம்எஃப் என்ஹான்ஸ்டு மெட்டா ஃபைல் இந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்சர்ட் பிக்சர், இதில் திஸ் டிவைஸ் இங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இதில் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் லோ சைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அன்குரூப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும், எஸ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா வெக்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்மேட் ஷேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்துடும் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட ஷர்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் அதே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுலேயே மல்டிபிள் அன்குரூப்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் அன்குரூப் ஆயிரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு சைஸ் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலை பவர் பாயிண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டீச்சர்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீ பிக் இல்லை என்வாட்டோவில் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி தெரிய தான் போகுது அது. உங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்.